கொடைவள்ளல் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நாட்டிலே முதன்மையானவர். அதற்கு அடுத்தாற்போல் அண்ணன் கேப்டன் அவர்கள் தான் கொடைவள்ளல். இந்த கொடைவள்ளல் அவர்கள் இறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வருத்தத்தோடு கொண்டாடினாலும் அவருடைய நினைவு நாளில் அவரை வணங்குகின்றோம். மென்மேலும் சிறந்து விளங்க அரசியல் கட்சியில் அவர் இருந்தாலும் கூட தனி மனித ஒழுக்கத்தை கற்றுத்தந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை போன்று சிறந்த தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சிறந்த தலைவராக நாங்கள் கருதுகின்றோம். அவரை இந்த நினைவு நாள் என்று வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று. இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் திரைத்துறையில் நடித்திருந்தாலும் சரி, அரசியலில் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வலம் வந்தாலும் ஏழை எளிய மக்களுடைய ஒரு மனிதநேயராக அவர் செயல்பட்டவர். அரசியல் தலைவராக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நாகரிகமான முதிர்ச்சியான ஒரு பண்புள்ள ஒரு தலைவராக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். அவருடைய இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த நினைவு நாள் என்பது தேமுதிக சார்பில் அவருடைய வறுமை ஒழிப்பு தினமாக, அவர் பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக முன்னெடுக்கிறார்கள். இந்த நினைவு நாளில் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவருடைய வறுமையை போக்குகின்ற வகையில் உணவளித்து கேப்டன் அவர்கள் என்ன நினைத்தாரோ அதை செய்கின்ற அந்த வேலையை விடுதலை சிறுத்தைகள் மனமும் பாராட்டு. மனிதர் நம்மிடையே இல்லையே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு இந்த அஞ்சலி செலுத்தி அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்துகின்றது. நன்றி, வணக்கம். கல்லூரியை உருவாக்கி அதற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலே நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் அவருடைய அன்பு துணைவியாரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவரும் நானும் பக்கத்து கிராமத்தை சார்ந்தவர்கள். நீண்ட காலமாக எங்களுடைய குடும்ப நண்பராக விளங்கி கொண்டிருக்கிறவர். அவருடைய புகழை நிலைத்து நிற்கிற வகையில் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் வழியில் வெற்றி பல குவிக்க எங்களுடைய ஆதரவுகளோடு அவருக்கு அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் அவர்களின் முதலாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இந்த குரு பூஜைக்கு கூடியுள்ள கூட்டமே கேப்டன் அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரிய நபர் என்பதுக்கு இது பறைசாற்றுங்க. மக்கள் நீதி மய்யம் தலைவரும் கேப்டன் அவர்களும் நெருங்கிய தொடர்பு நட்போடு இருந்திருந்தாங்க. திரைத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வுக்கு தலைவர் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் ஐயா வெளிநாட்டில் இருப்பதனால் நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அனுப்பி வைத்துள்ளார்கள். கேப்டன் குடும்பத்தாரோடு தலைவர் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார்கள். தலைவர் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு வாசி காட்டுறோம். என் பேரன்புக்கு உரிய நண்பர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர், அனைவரின் நினைவிலும் வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குரு பூஜைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நட்பார்ந்த வணக்கங்கள். விஜயகாந்த் அவர்களின் இனிய குணத்தாலும் பழகும் பண்பாலும் நாங்கள் பரஸ்பரம் அன்பு பாராட்டும் நண்பர்களானோம். திரைத்துறையில் நாயகனாக அவர் சாதித்து காட்டிய விதத்தில் சக நடிப்பு கலைஞர்களின் வியப்புக்குரியவராக திகழ்ந்தார்.
நடிகர் சங்க தலைமை பொறுப்பில் அவர் இருந்தபோது செய்த மாபெரும் பணிகளை திரைத்துறையை சார்ந்த எவரும் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை துவங்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்தார். தனிப்பட்ட முறையிலும் தனது சமூக உணர்வாலும் மனிதர்களிடையே சமத்துவம் பாராட்டும் பாங்காலும் ஏராளமான இதயங்களை வென்றெடுத்து சாதனை புரிந்துள்ளார். அவரது மனிதாபிமான செயல்கள் இன்றும் அவரை லட்சக்கணக்கான இதயங்களின் நிலை நிறுத்தியுள்ளன. அவரது செயல்பாட்டாலும் நற்குணத்தாலும் ஈர்க்கப்பட்ட ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் ஆன அன்பர்கள் எந்த நாளும் இதே நிலையில் அவரது ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் தொடர்வதே அவரது பெருமைக்குரிய சாட்சி சொல்லும். பெருமைக்கு சாட்சி சொல்லும். களப்பணியிலும் கலைவானிலும் நிலவாக ஜொலித்த அவர் தம் பெருமை என்றும் மங்காது. செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களை மனதில் சுமர்ந்திருந்த அவர் அகாலத்தில் நம்மை எல்லாம் நீங்கியது துயரமே எனினும் அவர் செய்து முடித்த செயல்கள் அவரை நம்மிடையே இன்னும் உயிர்ப்போடு வைத்திருப்பது ஆறுதல் தருகிறது. அதே போல இந்த நாளில் என்னால் இங்கு நேரில் வர முடியாத சூழ்நிலையால் வருத்தம் இருப்பினும் மானசீகமாக இங்கே இருக்கிறேன் என்பதில் ஆறுதல் கொள்கிறேன். இது மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் ஐயா அனுப்பிச்ச செய்தி. அவங்க குடும்பத்தாருக்கும் அவர்களது தொண்டர்களுக்கும் அவர்களது ரசிகர்களுக்கும் கட்சி உறுப்பினர் அனைவருக்கும் தலைவர் அனுப்பிய செய்தியை இங்கே வாசிக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாகவும் கலந்து கொண்டு எங்களுடைய வீர வணக்கத்தை இந்த நாளிலே செலுத்துகின்றோம். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களால் மிகவும் போற்றப்படக்கூடியவர், புகழப்படக்கூடியவர். மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் கேப்டன் அவருடைய பேசும் சூழ்நிலை வந்தாலும் கேப்டன் அவருடைய தைரியத்தையும் அவருடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தமிழக அரசியலிலே புரட்சித் தலைவி அம்மா திமுகவின் தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஆளுமையான அரசியல் நடத்திய போதே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தனியாக கண்டு இயக்கத்தை நடத்தியவர், மிகப்பெரிய தைரியசாலி என்று போற்றப்படக்கூடியவர். திரு கேப்டன் அவர்களை எங்களுடைய மக்கள் செல்வர் நடந்து முடிந்த தேர்தலின் பொழுது, சட்டமன்ற தேர்தலின் பொழுது கூட்டணி சந்தர்ப்பமாக அவரை சந்திக்கின்ற நேரத்தில் எல்லாம் எப்படி மிக தைரியத்தோடு, எப்படி மிக உடல் நலத்தோடு இருந்த கேப்டன் இந்த மாதிரி உடல்நலம் குன்றி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டாரே என்று அவர் வருந்திய காலங்களும் அவர் வேதனைப்பட்ட காலங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல திரு கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலே எனக்கும் செய்தித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. அன்றைக்கு பெப்சி தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய பொழுது அந்த போராட்டத்தை அரசின் சார்பாக மிக சுமூகமாக எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று திரு கேப்டன் அவர்கள் என்னுடன் பேசிய போது பல கருத்துக்களை சொல்லி அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருந்தவரை என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி கேப்டன் புகழுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.